யோவான் 14:27 In John 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், I leave peace unto you. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். I give you my peace. ஆகவே உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. So let not your heart be troubled or afraid. உலகத்தில் கிடைக்க கூடாத ஒரு காரியம் சமாதானம். One thing that you can never get in this world is peace. ஒரு தடவை ஒரு நாட்டின் இளவரசியை நான் சந்தித்தேன். I met the princess of a country. அவர்கள் என்னிடம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். She said that I should pray for her. அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. She is not a Christian. நான் உங்களுக்கு எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டேன். I asked her, for what should I pray for you? அவள் சொன்னார்கள், She said, ஐயா, Sir, எனக்கு ஏராளம் சொத்து சுதந்திரம் இருக்கிறது. I have lot of wealth and I have lot of authority. அருமையான கணவர், Wonderful husband, அருமையான மகன், wonderful son. ஒரு குறைவும் இல்லை. I have nothing lacking in this world. மனசுல சமாதானம் இல்லை ஐயா. But sir, I don't have peace in my heart. எனக்கு இந்த சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணு. Please pray that I will have peace in my heart. இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க. What does Jesus say here? நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். I am giving you my peace to you. சங்கீதம் 119 165 சொல்கிறது. What does Psalm 119 and verse 165 say? இந்த சமாதானம் இடறல் இல்லாத சமாதானம். This is perfect peace. ஏசாயா 26:3 சொல்கிறது. Isaiah 26:3 says, பரிபூரணமான சமாதானம். this is perfect peace. பரிபூரணமான சமாதானம். Perfect peace. பிலிப்பியர் 4:7 சொல்கிறது. Philippians 4:7 says, எல்லா புத்திக்கும் மேலான a சமாதானம். peace that passeth all understanding. இயேசுவின் சமாதானத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போமா? Shall we see the peace that Jesus gave? இயேசுவின் வாழ்க்கையில் நம்மை போலவே முதலாவது இடர்கள் வந்தன. In the life of Jesus, many problems and tribulations came as we go through today. மத்தேயு 8:24 வாசித்து பாருங்கள். Read Matthew 8:24. ஒரு நாள் இயேசு படகு ஒன்றில் போனார். One day Jesus was going in a boat. திடீரென்று சூறாவளி புயல் எழுந்தது. Suddenly a storm rose up. சீடர்கள் பயந்து நடுங்கினார்கள். And the disciples were afraid. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the Bible says, அவரோ நித்திரையாயிருந்தார். but he was asleep. அவரோ நித்திரையாயிருந்தார். But he was asleep. அவரோ நன்றாய் உறங்கிக் But கொண்டிருந்தார். he was sleeping very well. அவருடைய சமாதானம் கெடவே இல்லை. His peace was never gone. இரண்டாவது பாருங்கள். யோவான் Secondly, 19:10-11 பாருங்கள். read John 19:10 and 11. பிலாத்தின் முன்பதாக நியாயத்திற்காய் நிற்கிறார். He stands before Pilate to be judged. பிலாத்து சொல்லுகிறான், Pilate says, உன்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கவும் உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டென்று தெரியாதா? don't you know that I have the authority to release you or to convict you and crucify you? இயேசு உடனே அவனுடைய காலில் விழுந்து விட்டாரா? Did Jesus fall at his feet immediately? என்ன சொன்னார்? What did he say? பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய உமக்கு என் மேல் ஒரு அதிகாரமும் இராது. You will have no authority over me unless it be given to you from above. தெய்வீக சமாதானம், A divine peace. அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடைபெறுவது உண்டு. Many times such circumstances come in our lives. பொதுவாக அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளை கண்டால் ஒரு அலட்சியம். Mostly people who are in authority care less for those who serve the Lord. புழுவை போல நடத்துவார்கள். They will treat them like worms. இந்திய நாட்டில் ஒரு தேவனுடைய மனிதரை அறிவேன். I know a man of God in India. பலர் அவருடைய ஜெப உதவியை தேடுவார்கள். Many people would seek after his prayer. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அவரை தேடுவார்கள். People in authority would search after him. அவருடைய கஷ்டங்கள் தீர்ந்த பொழுதோ After their problems are over, சிலர் நன்றியோடு இருப்பார்கள். some will be grateful. சிலர் தங்களை பெரிய மனிதராக நினைத்துக் கொள்வார்கள். Some will think they are great people. எப்பொழுதெல்லாம் அவர் ஏதாவது ஒரு காரியத்தை கேட்டால் அவர்கள் செய்யாமல் போகிறார்களோ, Whenever this man of God asked them something, if they do not do it for him, வெகு சீக்கிரம் அவள் பதவி இழந்து போவார்கள். very soon they would lose their யாரா position. இருந்தாலும் சரி, Whoever it may be, அதற்கு மேல் அவர்கள் அந்த பதவிக்கு திரும்ப வரவே முடியாது. they will never be able to return back to that position. கவலைப்படாதீர்கள். Don't worry. நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? You are whose children? தேவாதி தேவனுடைய The பிள்ளைகள். children of the Almighty God. ஆகவே That's why உங்களுக்கு விரோதமான ஒரு அதிகாரம் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. there will be no power in this world that can stand up against you. வேலை செய்யும் இடத்திலும் சரி, In the place where we work, எல்லா இடத்திலும் சரி, every other place, கர்த்தர்
நம்மை பாதுகாப்பார். The Lord will protect us. தெய்வீக சமாதானம் குறையாமல் காப்பார். He will protect us so that the divine peace will எல்லா not go. நெருக்கத்தின் மத்தியிலும் அந்த சமாதானம் போகாது. In the midst of all the tribulation, that peace will not leave you. நம்மை துன்பப்படுத்துவர்களுக்கு தான் சமாதானம் இராது. Those who put us into tribulation will lose their peace. மூன்றாவது, Thirdly, வஞ்சகர்களால் கிறிஸ்துவுக்கு வேதனை வந்தது. people who are wicked were rose up against யோவான் Jesus. 6ஆம் அதிகாரம் John 6 64-70 வசனங்கள் சொல்கின்றன. verses 64 and 70 says, இயேசுவின் சீடர்கள் ஒருவனான யூதாஸ் one disciple called Judas. தன்னை காட்டிக் கொடுப்பான் என்று அவனை தெரிந்தெடுத்த நாளை கிறிஸ்து அறிந்திருந்தார். Jesus knew that he would betray him from the day he chose him as his disciple. அப்படியே அவன் அவரை காட்டிக் கொடுக்க நினைத்தான். And exactly like that, he thought to betray மத்தேயு Jesus. 26:15 சொல்கிறது, Matthew 26:15 அவன் says, போய் பிரதான ஆசாரியரிடம் நான் இயேசுவை காட்டிக் கொடுப்பேன் என்றான். he went to the chief priest and he said, I will betray இது Jesus. அவருக்கு தெரியாதா? Did he not know this? நன்றாய் தெரியும். He knew it very well. என்றாலும் கெத்செமனே தோட்டத்தில் பாருங்கள், But look at him in the garden of Gethsemane. அவர் வேதனையோடு இருக்கிறார். He was in great agony. வேதனையோடு ஜெபித்தனால் உடல் முழுவதும் இரத்தத்தின் பெரும் துளிகள். Because he prayed with agony, his whole body was full of blood. யூதாஸ் அவரை காட்டிக் கொடுக்க வருகிறான். Judas came to betray him. அவரை முத்தமிடுகிறான். He kissed him. ஏதாவது கடிந்து பேசினாரா? Did he rebuke him in any way? சமாதானத்தை இழந்தாரா? Did he lose the peace? பதஷ்டம் அடைந்தாரா? Was he troubled? இல்லவே இல்லை. No. சிநேகிதனே, Friend, என்னத்திற்காய் நீ வந்திருக்கிறாய்? why have you come? நீ என்னை வெறுக்கலாம், You may hate me. ஆனால் நான் உன்னை வெறுப்பதில்லை. I will not hate நீ you. என்னை விரோதியாக எண்ணுகிறாய், You may think that I am your enemy. நானோ உன்னை சிநேகிதன் என்றே எண்ணுகிறேன். But I consider you as my friend. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்கள். I will tell you a true story. ஒரு குறிப்பிட்ட நாட்டில் In a particular country, தேவனுடைய செய்தி அறியாத மக்கள் மத்தியில் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த ஒருவர் புறப்பட்டு சென்றார். a man went to show the love of God to a particular tribe in a country which never knew anything about அந்த Jesus. மக்களுக்கு பல உதவிகளை செய்தார். He did much help to them, அந்த மக்கள் அவரை அதிகம் நேசித்தார். and the people loved him. ஆனால் மக்களுடைய தலைவன் அவரை வெறுத்தார். But the chieftain of that community hated him. என்ன இவருக்கு இவ்வளவு பெயரும் புகழும் என்று. Oh, he has so much of love from the people. ஒரு நாள் One day, தன் ஈட்டியை எறிந்து அவரை கொன்றார். he threw his spear and he killed him. அவரை கொன்று போட்டார். He killed him. நாட்கள் கடந்தன. Days passed by. அவருடைய உடல் சொந்த வீட்டிற்கு கொண்டு போகப்பட்டது. His body was taken to his hometown. ஒரே மகன் அந்த உடலை தழுவி அழுதான். His only son touched his father's body and he cried. மனம் கசந்து அழுதான். He cried bitterly. ஒரு நாள் One day, அவன் தன் தகப்பனாரை கொன்ற தலைவரை பார்க்க வேகமாய் வந்தான். he went straight, very fast to see the chieftain who killed his father. எல்லாரும் பயந்தார்கள். Everybody was afraid. பழிக்கு பழி வாங்க போகிறான் போல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டார். He said he's going to take revenge. அவனோ But that boy, அவர் வீட்டிற்கு வந்தார். he went to that chieftain's அவர் home. வெளியே கோபத்தோடு வந்தார். He came out in an angry way. அதே ஈட்டியை பிடித்துக் கொண்டு வந்தார். He was carrying the same spear. அவன் தன் கையில் ஒரு பெரிய மூட்டையை வைத்திருந்தார். But that boy had a big bundle in his hand. அதை கொண்டு போய் அவருடைய பாதத்தில் வைத்தான். He went and laid that bundle at his feet. அவரை வணங்கினார். He worshipped him. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? You know what he said? ஐயா, Sir, என் தகப்பனார் இறந்து போனார். my father is dead. அவருடைய உடைகளை எல்லாம் நான் எடுத்து அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தேன். I was taking care of all his clothes. இனி இந்த உடைகளை யாருக்கு கொடுப்பது? To whom shall I give these clothes now? உங்கள் நினைவு வந்ததே. I thought about you. உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். I think it'll fit you exactly. இந்த உடைகளை வாங்கிக் கொள்ளுங்கள். Please take these clothes. ஒரு வெறுப்பு இல்லை, No hate, ஒரு கோபம் இல்லை, no anger, சமாதான குறைவில்லை. no lack of peace. அன்போடு சொன்னான். He said with great love. மனிதன் என்ன சொன்னான் தெரியுமா? You know what the chieftain said? என் அன்பு மகனே, My son, நான் உன் தகப்பனாரை என் ஈட்டியினால் கொன்றேன். I killed your father with my spear. நீயோ உன் அன்பினால் என்னை கொன்று விட்டாய். But you have killed me with your love. நீயோ உன் அன்பினால் என்னை கொன்று விட்டாய். You have killed me with your love. மனம் கசந்து அழுதான். He cried bitterly. கிறிஸ்துவின் சமாதானம் நம்மை இப்படித்தான் மாற்றுகிறது The பிரியமானவர்களே. peace of Jesus transforms us also in ஒரு the நாளும் same நாம் way. பழிக்கு பழி வாங்குவதில்லை. Never shall we take revenge. எல்லா கஷ்ட நேரத்திலும் இந்த தெய்வீக சமாதானம் உள்ளத்தை நிரப்புகிறது. In the midst of all tribulation,
Christian, this peace of God fills our இது hearts. தெய்வீக சமாதானம், This is God's peace, கிறிஸ்துவின் the சமாதானம். peace of Jesus Christ. அந்த சமாதானம் உள்ளத்தை நிரப்புகிறது பாருங்க. And that peace fills our hearts. மனம் கலங்காதிருங்கள். You don't worry. இந்த உலகத்திற்குள் நீங்கள் போகும் பொழுது, When you go into this world, இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும் பொழுது, when you leave this place, கர்த்தர் உங்களை திக்கற்றலாக விடவில்லை. the Lord has not left you as orphans. நமக்குள் இருந்து சமாதானத்தை கொடுத்துதான் இன்று இரவு உங்களை அனுப்புகிறார். Tonight he is sending you with that peace which was in him. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled.